விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசான் சம்மன் நிதி இந்த திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இந்த திட்டங்களை பற்றின நிறைய சந்தேகங்கள், அதாவது எப்படி விண்ணப்பிக்கிறது, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது, எப்படி நம்ம வங்கி கணக்குல வந்து காசு வரும் அப்படிங்கிற நிறைய சந்தேகங்களுக்கு தான் அதுக்கான விளக்கங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளோட சேனலை முதல் தடவை பாக்குறீங்கன்னா விவசாயம் பற்றின அனைத்து தகவல் மாதிரியே நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் பிஎம் கிசான் சம்மன் நிதி இது வந்து மத்திய அரசான 2018ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்து மூலயமா விவசாயிகளுக்கு வந்து வருடத்துக்கு 6000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகையா வந்து அளிப்பாங்க, வங்கி கணக்குல வந்து செலுத்துவாங்க. இந்த 6000 ரூபாயை வந்து 3 தவணையா 2000 ரூபாயா வந்து விவசாயிகளோட வங்கி கணக்குல வந்து செலுத்துவாங்க. இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நான் முதல் சொல்லிடுறேன். நீங்க வந்து ஒரு அரசு வேலை பார்த்து அதுல இருந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரியா இருந்தா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதே மாதிரி அரசு வேலையிலான காவல் படை, அந்த ராணுவ படையில ஒரு ஊழியரா நீங்க பதியாத்தி ஓய்வு பெற்றிருந்தீங்கனாலும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அது போக ஏற்கனவே ஒரு பென்ஷன், அதாவது ஓய்வூதிய திட்டத்துல நீங்க பென்ஷன் அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது. அதுக்கடுத்து உங்களோட மாத வருமானம் 10,000 ரூபாய்க்கு மேல இருந்தா நீங்களும் வந்து இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது. சரி, இப்போ யார் யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, விவசாயிகள் அவங்களோட சொந்த நிலங்கள் வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது இந்த நிலத்தோட அளவு வந்து குறைந்தபட்சம் ஒரு விவசாயிக்கு 30 சென்ட் இருந்துச்சுன்னா அவர் வந்து இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி அதிகபட்சமா வந்து 5 ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்க விவசாயிகள் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி விண்ணப்பிக்கிற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக வந்து பட்டா மற்றும் சிட்டா வந்து தேவை இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு. இந்த பட்டா சிட்டா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவு நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து பட்டா சிட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உங்களோட குடும்ப அட்டை வந்து ரொம்ப முக்கியம். இந்த குடும்ப அட்டையில ஒரு குடும்ப அட்டையை வச்சு ஒரு நபர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஒரே குடும்பத்துல 2-3 பேர் தனித்தனி நிலங்கள் வச்சிருந்தீங்கன்னா ஒரு நபர் மட்டும்தான் இந்த ஒரு குடும்ப அட்டையை வச்சு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கறத வந்து அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கிறது, அடுத்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 முறையா வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். வந்து உங்களோட மொபைல் போன், அதாவது உங்களோட போன்லயும் ஆன்லைன்ல விண்ணப்பிச்சுக்கலாம். அது போக வந்து 2வது வந்து இ சேவை மையங்கள். எது பெட்டர் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா இ சேவை மையம் தான் நான் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கறத சொல்லுவேன். ஏன்னா வந்து போன்ல எப்படி அப்ளை பண்றதுங்கிறத சொல்லி விண்ணப்பிக்கிறதுங்கிறத சொல்றேன். உங்களோட மொபைல் போனை எடுத்துட்டு பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலேயும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபார்மர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு ஓபன் ஆகும். இதுக்கான இணையதள முகவரி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், அதுல போய் பார்த்துக்கோங்க. இதுல போனீங்கன்னா உங்களோட டீடைல், இதெல்லாம் போன் நம்பர் இதெல்லாம் கேட்கும். அதுல உங்களோட ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி 3 முறை வந்து அந்த ஓடிபி ஆனது வரும். அது போக சில விவரங்கள் உங்களை பத்தி கேட்டிருப்பாங்க. அதை நீங்க பூர்த்தி செய்யறது மூலயமா இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். முக்கியமான ஒண்ணு, நீங்க மொபைல் போன்ல விண்ணப்பிக்கிறது வந்து உங்களோட கைரேகை மற்றும் கண் விழிகள் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. இதுக்காண்டி வந்து நீங்க தனியா வந்து உங்களை வந்து வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஆனா இ சேவை மையங்கள்ல அப்படி இல்லை. அதுக்குதான் நான் இ சேவை மையங்கள் வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் நான் சொல்வேன். இந்த இ சேவை மையங்கள்ல நீங்க போய் பார்க்கறப்ப வந்து உங்களோட பட்டா நம்பர், சிட்டா நம்பர் எல்லாத்தையும் வந்து போட்டு உங்களோட கைரேகையும் அப்பயே வாங்கிடுவாங்க. அதனால உங்களுக்கு வந்து தனியா ஒரு வெரிஃபிகேஷனுக்கு போகணுங்கிற அவசியம் இ சேவை மையங்கள்ல இருக்காது. அதனால எல்லா விவசாயிகளும் பக்கத்துல இருக்கிற இ சேவை மையங்கள்ல போய் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். சரி, அவ்வளவுதானே, நான் விண்ணப்பிச்சுட்டேன்ல, இனி அடுத்தடுத்து எனக்கு வந்து வங்கி கணக்குல வந்து காசு வந்துரும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு முறை விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த விண்ணப்பமானது அரசாங்க அதிகாரிகள் வந்து அதை வந்து சரி பார்ப்பாங்க. சரி பார்த்து நேர்ல நீங்க கொடுத்த முகவரியில வந்து உங்களை வந்து சந்திச்சு உண்மையிலேயே ஒரு விவசாயிகளா, உங்களோட நிலைமை எல்லாமே கரெக்டா இருக்கா, உங்களை உண்மையிலேயே ஒரு நிலம் தான் வச்சிருக்கீங்களா, உங்களோட பட்டாசுக்கு ஆவணங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் நேர்ல வந்து விண்ணப்பித்ததை வந்து பூர்த்தி செஞ்சுட்டு தான் வந்து உங்களுக்கான அந்த அந்த கிசான் சம்மன் நிதியை வந்து செலுத்துவாங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. அதே மாதிரி நம்ம தான் விண்ணப்பிக்கிறப்பே பட்டா சிட்டா ஆவணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, ஏன் இது வந்து மறுபடியும் நம்மளுக்கு நேர்ல வந்து ஒரு முறை அவங்க பார்த்து அது ரொம்ப நேரம் ரொம்ப காலமாகுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு காரணமும் நம்மளோட மக்கள் தான். ஏன்னா இந்த திட்டம் கொண்டு வந்த அந்த 2018ஆம் ஆண்டு நிறைய நபர்கள் வந்து விவசாய நிலங்கள் இல்லாத நபர்கள் அவங்களோட சொந்த நிலங்களோட பட்டா சிட்டாவில வச்சே வந்து இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்காங்களே. அதனால விவசாய நிலங்கள் வச்சிருக்க விவசாயிகளுக்கு போற அமௌண்ட்
அதே இது வந்து நார்மல் நிலம் வச்சிருக்க மக்களுக்கும் போயிருக்கு. அதனால இந்த இதை வந்து கடுக்கணும் அப்படிங்கிற நோக்குல தான் வந்து நேர்லயே வந்து அந்த வெரிபிகேஷனை வந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து பண்றாங்க. அதனால இது வந்து விவசாயிகளோட 6000 ரூபாங்கிறது வந்து பெரிய அளவுல விவசாயிகளை வந்து காப்பாற்ற போறது இல்ல, இருந்தாலும் ஒரு ஊக்கத்தொகையா வந்து விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து உதவும். அதனால வந்து உங்களோட விவசாய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து விட்டு அவங்களையும் இந்த திட்டத்தை விண்ணப்பிச்சு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.